தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மத்தியில் ஆளும் பாஜக மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்து வருகிறது. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் பாஜக தீவிரமாக இருக்கிறது. இதில் முதல் கட்டமாக தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில் மாற்றம் கொண்டு வர தேசிய தலைமை முடிவு செய்தது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே தமிழக பாஜக தலைவர் மற்றும் இருக்கும் என கூறப்பட்டது. இதை பார்த்தது போலவே டெல்லி தலைமை பாஜக தலைவர் தேர்தலையும் அறிவித்தது. தொடர்ந்து கட்சி தேர்தல் விதிகளை மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அண்ணாமலை போட்டியில் இல்லை என தெளிவாக கூறிவிட்டார். வானதி சீனிவாசன், நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் பாஜக தலைவர் போட்டியில் இருந்தனர். இந்த நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் நடைபெறும் எனவும் நாளை தேர்தல் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெற்றது. தேர்தல் பொறுப்பாளர் முன்னிலையில் நைனா நாகேந்திரன் மட்டுமே தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்தார். அவரது உடன் முன்னாள் தலைவர்கள் ஆன பொன் ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர் எல் முருகன், மூத்த தலைவர்களான எச் ராஜா, வானதி சீனிவாசன், தற்போது தலைவராக இருக்கும் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நைனாரை தவிர வேறு யாரும் வேட்பு மனு தாக்கல் செய்யாத நிலையில் அவர் தலைவராவது உறுதியாகியுள்ளது. நாளை பதவியேற்பு விழா நடக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2001 முதல் 2006 வரை அதிமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராகவும் தொழில்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு இவர் பாஜகவில் இணைந்தார். அதிமுகவுடன் இணக்கமாக இருக்கும் ஒருவரை பாஜக தலைவர் பொறுப்பில் அமர்த்த தேசிய தலைமை திட்டமிட்டது. அதற்கு சரியான நபர் நைனா நாகேந்திரன் என தேசிய தலைமை நினைத்துள்ளது. ஏனெனில் அதிமுகவில் இருந்த நைனா நாகேந்திரனுக்கு அந்த கட்சியின் அனைத்து தலைவர்களுடனும் நல்ல பழக்கம் உள்ளது. அனைவரிடத்திலும் இனிமையாக பழகும் குணம் கொண்ட நைனா நாகேந்திரன் அதிரடி அரசியலில் ஈடுபடக்கூடியவர் அல்ல. எதிர்கட்சி தலைவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்ய மாட்டார். நாகரிக அரசியலில் ஈடுபடுவார் என்பதில் பாஜக தேசிய தலைமை நைனா நாகேந்திரனை டிக் செய்துள்ளது. நைனா நாகேந்திரன் தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக திட்டமிட்டுள்ளது. இது தவிர நைனா நாகேந்திரன் பாஜக தலைவர் ஆவதற்கும் வேறு முக்கிய காரணம் ஒன்று உள்ளது. பாஜகவை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்தில் கன்னியாகுமரியில் பலமாக இருந்தாலும் மற்ற தென் மாவட்டங்களில் அந்த அளவுக்கு பலம் இல்லை. குறிப்பாக தென் மாவட்டங்களில் கணிசமாக இருக்கும் தேவர், நாடார் சமுதாய வாக்குகள் பாஜகவுக்கு அதிகம் இல்லை. இதனால் அந்த வாக்குகளை குறிவைத்து தென் மாவட்டங்களில் பாஜகவை வலுவாக்கும் வகையிலும் நைனா நாகேந்திரனுக்கு பொறுப்பு அளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன் என அதிமுக பிரிந்து கிடப்பதால் தேவர் சமுதாய வாக்குகள் பிரிந்து திமுகவுக்கு அதிகம் செல்கிறது. இந்த வாக்குகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து பாஜகவுக்கு வரும் வகையில் அதே சமுதாயத்தை சேர்ந்த நைனா நாகேந்திரனின் தேர்வு அமைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நைனா நாகேந்திரன் தென் மாவட்டங்களில் மிகவும் செல்வாக்கு பெற்ற தலைவர். தென் மாவட்ட மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான தலைவர் என்பதால் மக்கள் மனதில் பாஜகவை அழுத்தமாக விதைக்க முடியும் என்பதை கருத்தில் கொண்டு நைனா நாகேந்திரனுக்கு பெரிய பொறுப்பு தேடி வந்துள்ளது. முன்னதாக நைனார் வேட்புமனு தாக்கல் செய்த போது அண்ணாமலையும் உடன் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மற்ற தலைவர்கள் சிரித்த முகத்துடன் இருந்த போது அண்ணாமலை சற்று அதிருப்தியில் இருப்பதாகவே தோன்றியது. இந்த நிலையில் தான் கமலாலயத்தில் அண்ணாமலையின் பெயர் அழிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவருக்கென தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அண்ணாமலை மாநில தலைவர் என எழுதப்பட்டிருந்த நிலையில் யாரோ சிலர் அதனை மார்க்கர் கொண்டு அழித்துள்ளனர். தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிற தலைவர்களின் ஆதரவாளர்கள் இந்த வேலையை பார்த்திருக்கலாம் என கூறப்படுகிறது. தற்போது இந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. மேலும் 10 ஆண்டுகள் பாஜகவில் நீடித்திருக்க வேண்டும் என்ற விதியானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் தெரிவித்துள்ளார். எனவே தமிழக பாஜகவின் 13வது தலைவராக நைனா நாகேந்திரன் தேர்வாகியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.